அவங்க அவங்க பேர் என்னம்மா? வர்னிஷா. ஓகே மதுஜி ஆன்லைனில் வருங்கடா. ஹரிகிருஷ்ணா சவுண்ட் கிளியர் வந்து மதுஜி சவுண்ட் கிளியர். ஓகே ஓகே ஹரிகிருஷ்ணா எல்லாருக்கும் முதல் லோகேஷ் பிரபு அண்ட் பிரபாவதி மாதாஜி. எங்கே பிரபு மாதாஜி அவங்க இருக்காங்க. பிரபாவதி மாதாஜி ரொம்ப நன்றி பிரபு. ப்ரோக்ராம் நம்ம வந்து தாம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே இன்றைக்கி வந்து நம்ம சண்டே நாளில் ஞாயிற்றுக்கிழமை எப்போ ஆன்லைன்லேயும் கிளாஸ் கொடுப்போம் நம்ம. ஆனால் ஆன்லைனில் உள்ளவங்களும் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே நம்ம வந்து இன்றைக்கி என்னென்னா தாமோதர பூஜை வந்து எதுக்கு அதை கொஞ்சம் பார்த்துட்டு பிறகு சில விஷயங்கள் சில கதைகள் நம்ம பேசலாம். அப்போ ஆள் நடந்து வந்தாங்கன்னா அவர் பாது விட்டுருங்க சிறுவரணி. ஓகேவா? இப்போ இல்லை அப்பமலை. ஓகே இது வந்து ப்ரோக்ராம் வந்து தாடி இது யார் மொதல் வாட்டி வந்து பார்க்குறீங்க? அக்கா நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க போன வருஷம். நீங்கக்கா மொதல் வாட்டி. ஓகே அவங்க உங்களை விட்டு பிரிய மாட்டாங்களோ? அவங்க பேர் வர்னிஷா. ஹரிகிருஷ்ணா வர்னிஷா ஹாய். சரி 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 ஓகே 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 இது வந்து என்னென்னா தாமோதர பூஜா. தாமோதரா சொல்லுவாங்க. தாமோதரானா என்ன ஆகுதுன்னா தாமனா வந்து கயிறு, உதரனா வந்து வயிறு. ஓகே அக்கா உங்கள் பேருக்கா? வள்ளி. ஓகே அப்போ வந்து என்னென்னா மோஸ்ட்லி எல்லாருக்கும் வந்து ரெகுலராக நம்ம எல்லா வீட்டுக்கு போகிறனால அவங்களுக்கு எல்லாம் தெரியும். புதுசாக அவங்க நீங்கள் வந்துனால நான் சொல்கிறேன். அது வந்து என்னன்னா இது வந்து இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர். இங்கே வந்து யார்? கிருஷ்ணனோட அம்மா. கிருஷ்ணன் அம்மா பேர் என்னது? யசோதா. ஓகேவா? வழி விடுங்க வழி விடுங்க வழி விடுங்க. விட்டுருங்க நீ விட்டுருங்க ஒன்றும் பண்ணுங்க. யசோதா அண்ட் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் அம்மா வந்து யசோதா வந்து கிருஷ்ணரை வந்து கட்டி போடுறாங்க. அதான் நம்ம வந்து தாமோதரா நம்ம வந்து சொல்லி கொண்டாடுறோம். ஓகே சரி எதுக்காக இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரோக்ராம்? விட்டுருங்க அவர் விட்டுருங்க அவர் பாட்டு விட்டுருங்க. அவர் பாட்டு இருக்கட்டும். யாரும் கச்சா பண்ணாதீங்க. அவர் பாட்டு அவர் லைசன்ஸ் விட்டுருங்க. அவர் பாட்டு போட்டோம். ஓகே தாமோதரா வந்து என்னன்னா யசோதா அம்மா வந்து கிருஷ்ணரை வந்து அந்த உரலில் கட்டி போகிறது தான் நான் வந்து தாமோதரா சொல்கிறோம். ஓகே அப்போ யசோதா வந்து ஏன் கட்டி போடுறாங்கன்னா கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த வெண்ணெய் பானையை வந்து உடச்சிடுவார். ஏன்னா அம்மா வந்து அவங்க வந்து வெண்ணெய் செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த பானையை வந்து உடச்சிடுவார். அதனால வந்து அம்மா டென்ஷன் ஆகி கட்டி போட்டுருவாங்க. ஓகேவா? அடிப்பாங்க. அப்போ யசோதா வந்து கிருஷ்ணர் கட்டி போடுறது சாதாரண விஷயம் இல்லை. பகவானை வந்து யாரும் கட்டி போட முடியாது. அப்போ வந்து அவள் கட்டி போகிறது வந்து எல்லா தேவர்களும் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ அதனால தான் வந்து எப்படா வந்து யசோதா வந்து கிருஷ்ணா கட்டி போடுறாங்க. கிருஷ்ணா யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாரும் கட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது யசோதா கட்டி போடுறாங்க. எதனால கட்டி போடுறாங்கன்னா தன்னுடைய அன்பால் கட்டி போடுறாங்க. ஏன்னா வந்து பகவான் கிட்ட அன்பு இல்லைன்னா யாரும் வந்து அவர் கட்டி போட முடியாது. அப்போ இந்த காட்சியை வந்து எல்லாரும் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து நம்ம வந்து எல்லாரும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த மாதத்தில் வந்து எல்லாரும் வந்து நெய்வலுக்கு ஏற்றி கொண்டாடுவாங்க. ஓகே தாமோதர மாதம் வந்து பார்த்தீங்கன்னா போன 10ஆம் மாதம் 15லேருந்து ஆரம்பிச்சு இந்த 11ஆம் மாதம் 15 முடிஞ்சிச்சு. பட் ஒரு மாதம் முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நம்ம வந்து இந்த தாமோதர பூஜை செயலில் வந்து எந்த தவறு கிடையாது, தாராளமாக செய்யலாம். தாமோதர மாதத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம்லாம் நடக்கும். தீபாவளி வரும். தீபாவளி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் என்ன ஏற்றுவோம்? விளக்கு ஏற்றுமா இல்லையா? வீட்டில் விளக்கு ஏற்றுக்குமா இல்லையா? தீபாவளினா என்ன அர்த்தம் தெரியுமா? தம்பி உங்கள் பேர் என்னது? ஷர்மித்ரா. உங்கள் பேர் தம்பி? பார்த்திஷ். பார்த்திஷ் அண்ட் சர்வித்ரன். தீபாவளி ஏன் தெரியுமா? தீபாவளி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபாவளி கொண்டாடுறது அர்த்தம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3 முக்கியமான காரணங்களுக்கு. பள்ளியக்கா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சும்மா ஜாலியாக பேசலாம்னு பிரச்சனை இல்லை. நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன்னா நல்லா ஜோக்காக பேசலாம். ஓகே தீபாவளி வந்து கொண்டாடுறதுக்கு வந்து 3 காரணம். ஒன்று வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நரகாசுரனை வந்து வதம் பண்ணதுக்காக அது வந்து கொண்டாடுறோம். ரெண்டாவது வந்து காரணம் நரகாசுரன் தெரியுமா? ஓகேவா? நரகாசுரன் வந்து யாருன்னா அவர் வந்து ஒரு அரக்கன். ஓகேவா? அசுரன். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா 16,100 ராணிகளை வந்து கடத்தி வச்சிருந்தாரு. அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? அவர் வந்து அந்த இடத்துல போயிட்டு அந்த ராணிகளை காப்பாற்றி அவங்களை வந்து திருப்பி மீட்டு எடுத்தாரு. அப்போ அதனால வந்து அந்த தீபாவளி திதியில் கட்ட வர்றதுனால அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் ஸ்ரீ ராமர் யார் தெரியுமா? ராமர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டது இல்லையா? ராமர் கேள்விப்பட்டிருக்கீங்களாக்கா? பகவான் ஸ்ரீ ராமர் பார்த்துட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ ராமர் வந்து பார்த்தீங்கன்னா ராமர் கையில் என்ன வச்சிருப்பாரு? தம்பி இங்கே பாருங்க, என்னை மட்டும் பார்க்கணும் நீங்கள். ஓகேவா? நீங்கள் பேர் என்ன? பார்த்திஷ். ராமர் தெரியுமா? ராமர் எப்படி இருப்பாரு? அழகா இருப்பாரா? ராமர் கையில் என்ன வச்சிருப்பாரு? வில்லு அம்பு வச்சிருப்பாரு. ஓகேவா? பச்சை நேரத்தில் இருப்பார். சில இடத்துல நீல கலர் இருக்காரு, சில இடத்துல பச்சை நேரத்தில் இருக்கிறாரு. அப்போ பகவான் ஸ்ரீ ராமர் வந்து என்னன்னா அவர் அயோத்தியா அவர் இருக்கிற இடம் வந்து என்னது? அயோத்தியா விட்டு அவர் வந்து எங்கே போயிடுவார்? அவர் வந்து காட்டுக்கு போயிடுவார். நம்ம சீதையை வந்து சீதையை கூட்டிட்டு காட்டுக்கு போயிடுவார். அப்புறம் ராவணன் வதம்லாம் நடக்கலாம் முடிஞ்சோன்னே
அந்த 14 வருஷம் சென்று திருப்பி அயோத்திக்கு வரும்போது எல்லாரும் ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அயோத்தியா வாசிகள் எல்லாம் அயோத்தியில் உள்ளவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ திருப்பி எல்லாம் ராமர் வரும்போது எல்லாரும் விளக்கு ஏற்றி வச்சு ராமர் வர வைப்பாங்க. அதுவும் ஒரு காரணம். ஓகே, யாரு யார் சொன்ன? பகவான் ஸ்ரீ ராமர். எங்க இருப்பார் அவரு? அயோத்தியா. எங்க பார்த்து எங்க இருப்பாரு? காட்டுக்குள்ள. காட்டுக்குள்ள இருக்கு. காட்டுக்குள்ள இருந்து திருப்பி எங்க வராரு? அயோத்தியா. பாத்தி சட்டதாவா? பாத்தி எங்க வர்றாரு? காட்டுல இருந்து எங்க வர்றாரு? அயோத்தியாக்கு வர்றாரு. எங்க வர்றாரு? காட்டுல இருந்து அயோத்தியாக்கு வர்றாரு. எங்க வர்றாரு? அயோத்தியா. பாத்தி எத்தனை படிக்கிறீங்க? 3ஆவது படிக்கிறீங்க. 3ஆவது படிக்கிறீங்களா? 3ஆவது படிக்கிறா? ஆரம்பமே முடியா? நீங்க சதீஷ், உங்க பேர் சதீஷா? சர்மித்ரன். நீங்க எத்தனை படிக்கிறீங்க? 7 வயசு. 1ஆம் படிக்கிறீங்க. ஓகே ஓகே, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அமைதியா கேளுங்க. அவங்க பேர் என்னது? வர்ஷினி. வர்ஷினி? வர்னிஷா. வர்னிஷா கொஞ்ச நேரம் அமைதியா கேட்கணும். அவங்க எத்தனை வயசுக்கா? 2.5 வயசு. ஓகே வர்னிஷா. ஓகே வர்னிஷா கொஞ்ச நேரம் அமைதியா கேட்கணும். ஓகே, அப்போ நம்ம 3 காரணத்துக்காக கொண்டாடுறோம். 2 காரணம் சொல்லிட்டோம். 3ஆவது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா யசோதா அம்மா வந்து கிருஷ்ணர் வந்து இந்த உரலில் கட்டி போகிறது. இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே திதியில் நடக்கிறதுனால தான் அந்த நாளை நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம். வெறும் அரக்கனை சாவடிச்சது மட்டும் கொண்டாடல. அரக்கனை பல இடத்துல பல அரக்கனை சாவடிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தா நம்ம அன்னாடிக்கும் வந்து தீபாவளி கொண்டாடணும். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 திதியும் ஒன்றா வருது. 1ஆவது வந்து என்னது? என்னது? என்ன காரணம்? காரணம் என்னது? நரகாசுரனை சாவடிச்சுட்டு. ஓகேவா சர்வித்ரன்? யாரு? ஓகே, 2வது ராமர் அயோத்தியாக்கு வர்றது. ஓகேவா? 3ஆவது வந்து என்னது? யசோதா அம்மா வந்து கிருஷ்ணரை வந்து உரலில் கட்டுறது. இந்த 3 காரணத்துக்காக தான் நம்ம வந்து இது கொண்டாடுறோம். என்ன கொண்டாடுறோம்? தீபாவளி பண்டிகை கொண்டாடுறோம். புரியுதா? அதுக்கு யாருக்கும் ஏன் தீபாவளி கொண்டாடுறேன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃபெஸ்டிவலுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது. ஓகே, அப்போ இந்த மாதம் வந்து நம்ம வந்து விளக்கு ஏற்றி பூஜை பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன வகையான நன்மைகள் கிடைக்கும்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிறவி பல கோடி பிறவிகளில் வந்து நம்ம பல வகையான பாவங்கள் செஞ்சுருப்போம். பாவங்கள் செய்தனால நம்மளுக்கு வந்து இந்த பிறவியில் சில பேருக்கு வந்து உடல் ஊனமாக இருக்கிறவங்க கூட இருக்கலாம். சில இடத்துல வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பகவான் வழிபாடு இல்லாமல் இருக்கலாம். இந்த பல வகையில் நம்மளுக்கு வந்து போன பிரிவுகள்னால இந்த பிரிவு நம்மளுக்கு பல வகையான துன்பங்கள் நடந்துருக்கலாம். புரியுதா சதீஷ்? சர்வித்ரனா? அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது நம்மளுக்கு எல்லா வகையான பாவங்களும் போயிடும் சொல்லி சாஸ்திரத்தை சொல்லப்படுது. புரியுதா வள்ளியக்கா? எல்லா வகையான பாவங்களும் போயிடும் இந்த மாதிரி விளக்கு ஏற்றுனால. அதே போல் இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரோக்ராம் வீட்டில் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வைக்க பார்த்தீஸ் என்னை கேட்காம போகக்கூடாது. வாங்க உட்காரணும். லட்சுமி சொல்லி கொடுக்கல. லட்சுமி நீ அவ்வளோதானா? செட்டான் ஆயிடுச்சா? சரி ஒன்றும் இல்லை. ஓகே சர்வீஸ் ஓகேவா? நீ ஓகே தானே? என்ன லட்சத்தில் நீங்கள் பார்த்துக்கவே இல்லை நீங்கள். அப்போ ஹரிகிருஷ்ணா ஓகே பார்த்தீஸ் ஒன்றும் இல்லை. பார்த்தீஸ் நல்லா பேசுறேன். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹவுஸ் ப்ரோக்ராம் செய்யறதுனால என்ன நன்மைகள் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று மாற்றி சொல்லியிருந்தேன். ஹவுஸ் ப்ரோக்ராம் செய்யறதுனால நம்ம இங்கே வந்து இந்த பகவான் நாமத்தை படிக்கிறோம், பகவான் கதைகளை பேசுகிறோம். இந்த மாதிரி பேசுறதுனால இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி, இதை வந்து யார் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கும் சரி, இதோடைய நாமத்தோட சவுண்டு சப்தங்கள் எங்கெங்கெல்லாம் போதோ எல்லாத்துக்கும் வந்து நன்மைகள் சேர்க்கும். சில பேர் நினைப்பாங்க என்னது குட் வைப்ரேஷன் அதெல்லாம் ஓகே. ஆனால் அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பகவான் நாமங்கள் பாடும்போது, பகவான் கதைகளை பேசும்போது அது முழு நம்பிக்கையும் கொடுக்கும், முழு நன்மையும் கொடுக்கும். அவங்களுக்கு வந்து புரியுதோ எல்லாத்தையும் நன்மைகள் பேசிக்கிறோம். இப்போ அவங்க இருக்காங்க சர்வித்ரா கரெக்டா? சரி, அவங்க பேர் வர்ஷினி. வர்னிஷா இருக்காங்க. அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ ஆனால் இந்த விஷயங்கள் நன்மைகள் சேர்க்கும். அதனால தான் நம்ம இங்கே ஹவுஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப நல்லது செய்யுது. ஓகே, அப்புறம் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற முக்கியமான ஒரு புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது? இது பகவத்கீதை. இப்போ தெரியுமா சர்வித்ரன்? இது என்னது? இது பகவத்கீதை. பகவத்கீதை முக்கியமான புத்தகம். பகவத்கீதை பார்த்தீங்கன்னா வெறும் வந்து கிருஷ்ணர் மட்டும்தான் படிக்கணும், கிருஷ்ணன் சம்பந்தமாக படிக்கணும் கிடையாது. இந்த பகவத்கீதை எழுதுனது வந்து யாருன்னா
விநாயகப் பெருமான் எழுதியிருக்கிறாரு. பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சாட்சாத் சிவபெருமான் இதுக்கு வந்து 7 வகையான விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதை படிக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா சிவபெருமான் தான் வந்து ஆதிசங்கராச்சாரியராக வராரு. அப்போ சிவபெருமான் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து கங்கையில் யமுனையில் போய் குளிக்கிறதுனால எல்லா வகையான பாவங்கள் போகுமோ அதே மாதிரியான பாவங்கள் வந்து நீங்கள் பகவத்கீதை படிக்கிறதுனால போகும் சொல்லி யார் சொல்கிறா? சிவபெருமான் தெரியுமா? சிவபெருமான் பார்த்துருக்கீங்களா? சிவலிங்கம் பார்த்துருக்கீங்களா? சிவபெருமான் சொல்கிறாரு. அப்போ விநாயகப் பெருமான் படிக்க சொல்கிறாரு, சிவபெருமான் படிக்க சொல்கிறாரு. அதனால நம்ம கண்டிப்பாக வந்து பகவத்கீதையை படிக்கணும். அதனால தான் நம்ம கிளாஸ்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஓகே. அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு 70 வயசில் கற்றுக்கணும்னு கிடையாது. ஆன்மீக விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து ஆரம்பிக்கணும். சிறு வயசுலேருந்து நம்ம எப்போ வந்து ஆன்மீக கல்வி ஆரம்பிக்கிறோமோ அது வந்து கடைசி வரைக்கும் நம்ம வயசான காலத்து வரும். ஆன்மீக விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தில் சேர்ந்தவங்க, இஸ்லாத்தில் சேர்ந்தவங்களோ கிறிஸ்துவில் சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுலேயே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நம்ம இந்துக்களாக இருக்கக்கூடிய நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம சுத்தமாக கருதுறது கிடையாது. ரொம்ப ரொம்ப குறைவு. ஓகே. இப்போ வந்து நம்ம ஹவுஸ் ப்ரோக்ராம் வைக்கிறது என்ன காரணம்னா அட்லீஸ்ட் வந்து இந்த மாதிரி சின்ன வயசு பிள்ளைங்க பெரிய ஆள் எல்லாரும் வந்து கலந்துக்கும் போது அட்லீஸ்ட் சில விஷயம் கற்றுக்க முடியும். இப்போ வந்து பாருங்கள், யார் வந்து இப்போ சமய வகுப்பு சொல்லி கொடுக்குறாங்க? இப்போ கோயில்லையும் சரி இல்லை வந்து தனியாக எங்கேயும் ரொம்ப குறைவு. அதனால நம்ம ஹரே கிருஷ்ணா இருக்கிற நம்ம வந்து இந்த மாதிரி பகவத்கீதை கிளாஸுகள், சில்ட்ரன் கிளாஸ் இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லி கொடுக்குறோம். அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து கற்றுக்க முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் முதல் தொடக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அப்போ இந்த பகவத்கீதையில் வந்து முக்கியமான ஒரு கல்வி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யார், நான் யாருன்னு சொல்லி அந்த விஷயங்கள் தெளிவாக சொல்லிக் கொடுக்குது. ஓகே. ஆக்சுவலி இப்போ நம்ம யார் வள்ளியக்கா, நம்ம யார் நினைக்கிறீங்க? நம்ம யார்? சர்வித்ரன் அக்கா, நீங்கக்கா? நம்ம வந்து மனிதர்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மனிதர்கள். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு விஷயம் இருக்குது. என்னதுன்னா ஆத்மா இருக்குது. ஆத்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா சர்வித்ரன்? ஆத்மானா வந்து என்னதுன்னா நம்மளுக்கு இந்த உயிர் இருக்குல்ல, உயிர் தான் ஆத்மா. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம இந்த உடம்புன்னு நினைக்கிறோம். நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம வந்து ஆத்மா. நம்ம வந்து இந்த உடம்புல தற்காலிகமாக இருக்கிறோம். இதுதான் வந்து ஆன்மீக கல்வியோட முதல் விஷயமே இதுதான். நீங்கள் எங்கே போய் எந்த சொசைட்டி போனாலும் சரி, எந்த வகை ஆன்மீக சங்கத்துக்கு போனாலும் சரி, முதல்ல கற்றுக்க வேண்டியது நான் யார். அதுதான் பகவத்கீதை தெளிவாக சொல்லப்படுது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேதங்கள், புராணங்கள் இதெல்லாம் நம்ம வந்து படிக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து நிறையா விஷயங்கள் வந்து போட்டிருக்கோம் படிக்கிறதுக்கு. ரொம்ப அதெல்லாம் சாரமாக புரிஞ்சு கொடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகவத்கீதை. பகவத்கீதையில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நான் இந்த உடம்பு இல்லை, நான் ஆத்மா. ஏன்னா நம்ம காலங்கள் வந்து ஓடிட்டே இருக்கு. நம்ம வந்து மரணத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒரு நாளும் எதை நோக்கி போகுது? மரணத்தை நோக்கி போகுது. மரணம்னா என்ன சரித்திரன்? இறப்பு. தெரியுமா? இறப்பு. அப்போ நம்ம ஒரு நாள் ஓடிட்டே இருக்கு. உண்மையில வலிக்கா. அப்போ நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஓடும் போது நம்ம வந்து அடுத்த பிறவிக்கு நம்ம ரெடி பண்ணணும். அதுதான் வந்து சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. பகவத்கீதையில் வந்து நம்ம இந்த உடம்பு இல்லை. அப்போ நம்ம இந்த உடம்பு இல்லைன்னா அப்போ நம்ம யாரு? நான் என்றது என்னது? நான் என்னது பார்த்தீங்கன்னா ஆத்மா. இந்த ஆத்மா தான் நம்ம. இப்போ நம்ம இந்த உடம்புல இருக்கோம். இப்போ ஆத்மா வெளியாச்சுன்னா நம்ம செத்து போயிடுவோம். அப்போ நான் என்றது பார்த்தீங்கன்னா செத்து போன உடம்பு இல்லை. நான் என்றது வந்து என்னதுக்கா? ஆத்மா. ஆத்மா தான் நம்ம. இப்போ நான் உயிரோடு இருக்கும் போது இப்போ என் வாயில் லட்டு வச்சா லட்டு சாப்பிட முடியும். அப்புறம் இறந்து போயிட்டுனா நான் வந்து இறந்த பிறகு நீ லட்டு வச்சாலும் சரி, குலாப் ஜாமுன் வச்சாலும் சரி சாப்பிட முடியாது. அப்போ நான் என்றது வந்து நம்ம வந்து இந்த அழிந்து போகக்கூடிய உடம்பு இல்லை. நான் என்றது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஆத்மா. இதுதான் வந்து பகவத்கீதையோட முதல் விஷயம், முதல் அடிப்படையான விஷயம். இதுதான் வந்து பகவத் சொல்லி கொடுக்குறாங்க. அதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 வகையான உடம்பு இருக்குது. ஒன்று இந்த ஸ்தூல உடம்பு, வெளியில் இருக்கக்கூடிய உடம்பு. இந்த உடம்புல என்னெல்லாம் இருக்குது? கண் இருக்குது, அப்புறம் காது இருக்குது, மூக்கு இருக்குது, வாய் இருக்குது, தொடர்தெல்லாம் இருக்குது. இது வந்து வெளியில் பார்க்கக்கூடிய உடம்பு. இதே மாதிரி இன்னொரு உடம்பு நம்மளுக்கு எங்கே இருக்கும்? உள்ளுக்குள்ள ஒரு இன்னொரு உடம்பு இருக்குது. அது பேர் வந்து சூட்சும உடம்பு. அதில் வந்து என்ன இருக்குன்னா அதில் வந்து மனசு, புத்தி, அகங்காரம் இருக்கும். இப்போ வெளியில் கண்ணு எங்கே இருக்கு? சரி, இந்த கண்ணு எங்கே இருக்கு? இங்கே இருக்கா? காது எங்கே இருக்கு? அப்புறம் மூக்கு எங்கே இருக்கு? அப்போ இதெல்லாம் வந்து காட்ட முடியும், கரெக்டா இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஆனால் சூட்சும உடம்புனா என்னன்னா மனசு, புத்தி. அங்கே மனசு எங்கே இருக்கு? மனசை காட்ட முடியுமா? மனசு காட்ட முடியாது. புத்தி காட்ட முடியுமா? அந்த லொக்கேஷன் வேணால் காட்டலாம், இடத்தை வேணால் காட்டலாம். ஆனால் அதை எடுத்து காட்ட முடியுமா? இந்த மாதிரி காட்ட முடியாது. அதனால தான் வந்து உள்ளுக்குள்ள ஒரு உடம்பு இருக்குது. அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இருக்குல்ல, நம்ம வாழ்க்கையில் வந்து நல்லது செய்கிறோம், கெட்டது செய்கிறோம், பல விஷயங்களை செய்கிறோம். இது எல்லாமே வந்து எங்கே போயிட்டு தங்கி நிற்கும்? எங்கே போய் இருக்கும்? எல்லாமே இது எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள ஒரு உடம்பு இருக்குல்ல, மனசு. இங்கே பாருங்க,
உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உடம்பு இருக்குல்ல, அந்த உடம்பு இருக்கக்கூடிய மனசுல தான் எல்லா வகையான எண்ணங்களும் எல்லாம் இருக்கும். அப்போ நம்ம இறக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நம்ம இது வெளி உடம்பு தான் அழிஞ்சு போகுது, உள்ளுக்கு ஒரு உடம்பு அப்புறம் ஆத்மா இது ரெண்டும் வந்து அடுத்த உடம்புக்கு போகுது. அப்போ அந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா எதன் அடிப்படையில் வந்து கொடுக்கப்படுதுன்னா, நீங்கள் மனசில் வந்து எந்த காட்சி எந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கோ, நீங்கள் பழி வாங்குற உணர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பழி வாங்கக்கூடிய ஒரு உடம்புக்கு போகும். இப்போ எது வந்து பொறாமையாக அதிகமாக பொறாமை சொல்லக்கூடிய ஒரு உடம்புக்கு போகும். இப்போ பாம்பு பார்த்தீங்கன்னா சீரும், பாம்புக்கு பொறாமை குணம் அதிகமாக இருக்கும், பாம்பு சீரும். அப்போ நம்ம பாம்பு போடி நம்ம வந்து மனிதர்களாக பிறந்தால் மனிதர்களாக அடுத்த பேர் பிறக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம பாம்பாக பிறக்கலாம், பூனையாக பிறக்கலாம், நாயாக பிறக்கலாம், கரடியாக பிறக்கலாம். அதனால தான் சொல்கிறாங்க அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது. யார் சொல்கிறாது? என்ன பாட்டி? பக்கத்து பாட்டியா? ஔவையார் பாட்டி. ஔவையார் பாட்டி கேள்விப்பட்டீங்களா? தமிழ் ஸ்கூல் மேக்ஸ் சொல்லுவீங்க. தமிழ் ஸ்கூல் ஔவையார் என்னென்ன சொல்லியிருக்காங்க? ஔவையார் பாட்டி பார்த்தீங்களா? வயசாக இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸ்கூலில் ஃபோட்டோவில் மாட்டியிருப்பாங்களே. ஆத்திச்சூடி சொல்லியிருக்கிறாங்க. ஆத்திச்சூடி சொல்லுங்க. என்ன பிரபு? அறம் செய்ய விரும்பு. அறம்னா வந்து என்னது? ஃபர்ஸ்ட் அறம்னா என்னது? அறம்னா வந்து நல்ல செயல்கள். நல்ல செயல்னா வந்து வெறும் வந்து நம்ம வந்து ஹரி கிருஷ்ணா ஜெயபுரன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கணும். ஓகே, கொஞ்ச நேரம் பிரபு அப்படியே பிடிச்சிங்க விட்டுருங்க. ஓகே, அறம்னா வந்து என்னதுன்னா குட் திங்ஸ், அதாவது நல்ல விஷயங்கள். நல்ல விஷயங்கள்லாம் வந்து எங்கன்னா வரும் வந்து நம்ம வந்து படிக்கிறது ஸ்கூல் போகிற மட்டும் நல்ல விஷயங்கள் இல்லை, வழிபாடு, சமய வழிபாடு. நேற்று கூட சொல்லியிருந்தேன். அதாவது வந்து படிப்பு மட்டும் இருக்குது, சமய வழிபாடு அல்லது கல்ச்சர் இல்லைன்னா சொசைட்டி வந்து சமுதாயம் வந்து சீர்கிட்டு போயிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சரும் சொல்லிக் கொடுப்பாங்க, படிப்பும் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் வந்து அறம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ நம்ம வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த முக்கியமாக நம்ம வந்து எல்லா இந்துக்களும் படிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா பகவத்கீதை. ஓகேவா? இஸ்லாமும் படிக்கக்கூடிய புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல் குரான். கிறிஸ்துவங்க படிக்கக்கூடிய புக்கு வந்து என்னது? பைபிள். அப்போ இந்துக்களாகி நம்ம வந்து படிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் புக்கு வந்து என்னது? பகவத்கீதை. பகவத்கீதை நம்ம முக்கியமாக எல்லாரும் படிக்கிற முக்கியமான ஒரு புத்தகம். ஓகேவா? அதனால தான் வந்து நம்ம வந்து யாராக வேணா இருக்கலாம். நம்ம வந்து சிவபெருமான் வழிபடலாம், நம்ம முருகை வழிபடலாம், அம்மா வழிபடலாம், நம்ம பெருமாள் வழிபடலாம், யாருமே வழிபடலாம். ஆனால் எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரே புத்தகம், முதல் படிக்க வேண்டிய புத்தகம் இதை படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன புக் வேணாலும் நீங்கள் படிச்சுக்கலாம். நீங்கள் சிவபெருமான் வழிபடுறீங்களா, நீங்கள் இந்த புக்கு படிக்கலாம். ஏன்னா சிவபெருமான் படிக்க சொல்லிக்கிறாரு. நீங்கள் விநாயகர் வழிபடுறீங்களா, இந்த புக்கு படிக்கலாம். ஏன்னா விநாயகரே தான் எழுதிருக்கிறாரு. அப்புறம் நம்ம யார் வேணா படிக்கலாம். இது வந்து எல்லாத்தோடைய சாரம் உள்ளுக்குள்ள இருக்கு. அதனால தான் இதை படிக்க சொல்றாங்க. அடுத்து முக்கியமான விஷயம், நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம ஆத்மா சொன்னேன். வெளியில இருக்க உடம்பு வந்து ஸ்தூல உடம்பு. ஓகேவா? கண்ணு கருமுக்கெல்லாம் இருக்கு. உள்ளுக்குள்ள மன புத்தி அகங்காரம் இருக்கு. அதுக்கப்புறம் தான் உள்ள பார்த்தீங்கன்னா ஆத்மா இருக்கு. அப்போ ஆத்மா என்ன பண்ணும்? ஆத்மாவில் வந்து எந்த வகையான பாவ காரியங்களும் இருக்காது. இந்த பாவங்கள் கருமங்கள் எல்லாம் எது இருக்குன்னா உள்ளுக்குள்ள சூட்சும உடம்பு இருக்க நம்மள மாரியே ஒரு உடம்பு இருக்கும். நம்மளுக்கு புரியுமே சொல்லணும், ஆவின்னு சொல்லுவாங்களே. அது ஆவினா இல்லை, நம்ம தான் அது. நம்மளோட உள்ளுக்குள்ள உணர்வு உடம்பு இருக்கும். அதில் தான் எல்லா வகையான எண்ணங்கள்லாம் அதில் தான் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்ன நன்மை செஞ்சீங்க, தீமை செய்தீங்க, புண்ணியம் செஞ்சீங்க, பாவங்கள் செஞ்சீங்க, எல்லாமே அதில் தான் இருக்கும். அப்போ அதில் அடிப்படையை வச்சு தான் நம்மளுக்கு வந்து அடுத்த பாடி கொடுப்பாங்க. நீங்கள் சொர்க்கமா நரகமா இல்லை எப்படி பிறக்கணும், நீங்கள் யோகியாக பிறக்கணும், முனிவராக பிறக்கணும், எல்லாமே அதுபடி தான் பிறக்கிறாங்க. ஏன் ஒருத்தவங்க ஊனமாக பிறக்கிறாங்க, ஏன் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, ஏன் ஒருத்தவங்க காது கேட்கல, ஏன் வாய் பேசல, இது எல்லாமே வந்து ஒரே பிரிவில் வந்து டிசைன் பண்ணுறது கிடையாது. நீங்கள் பல கோடி பிரிவில் செய்த நம்மளுடைய செயல்களை வச்சு தான் இந்த பிரிவில் கிடைக்குது. இயற்கையை வந்து நம்மளுக்கு வந்து சும்மா வந்து எந்த தண்டனையும் கொடுத்துறாது. நம்மளுக்கு எல்லாமே காரியங்கள் தான் கொடுக்குது நம்மளுக்கு. ஓகேக்கா? ஆனால் நமக்கு என்ன புரியுது இல்லை, என்னங்க நல்லா சாமி கும்பிட்டு நல்லா இது பண்ண, எனக்கு என்ன இப்படி தண்டிச்சிட்டாருன்னு யாரும் தண்டிக்கல. நம்ம செயலோடைய நம்ம செஞ்ச செயலோடைய ரிசல்ட் என்ன சொல்லுவாங்க? பலன் தான் நம்ம வந்து அனுபவிக்கிறோம். ஓகே? அப்போ அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, நம்மளுடைய செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கணும். புரியுதா சர்வித்ரன்? அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அன்னாடிக்கு வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த பகவத்கீதை கிளாஸ் கேட்கறது, பகவான் நாம சொல்கிறது. நம்ம எந்த மந்திரம் வேணாலும் சொல்லலாம். இல்லை சில பேர் வந்து திரம்பக மந்திரம் சொல்லுவாங்க, சில பேர் முருகன் மந்திரம் சொல்லுவாங்க, சில பேர் சஷ்டி கனசஷ்டி சொல்லுவாங்க. பரவாயில்ல, நீங்கள் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதோடு சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து
இந்த மாதிரி ஒரு ஒரு மாலை வச்சுருப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 108 மாலைகள் சொல்லுவாங்க. அப்போ அன்னாடிக்கு நம்ம இதை பிடிச்சி ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி ஹரி ஹரே ராம் 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 ஹரி ஹரி அப்படியே அதே மாதிரி ஹரே கிருஷ்ணா இந்த மாதிரி அன்னாடிக்கு ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம மனசு வந்து நம்மளுக்கு தூய்மையாகும். மனசு தூய்மையாகும். நம்மளுக்கு வந்து தேவையில்லாத எண்ணங்கள் வராது. இப்போ நம்ம வந்து மனசு தூய்மையாச்சுன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பல பாவங்கள் வந்து நம்ம உள்ளே வெளியாயிடும். அப்போ நம்ம வந்து பகவான் கருணை கிடைக்கும் போது நம்ம அடுத்த பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரிவாக போக முடியும். இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம பல கோடி பிரிவுகள் சேர்ந்தா இந்த மனசு பிரிவை நம்ம எடுத்திருக்கோம். ஓகே, நம்ம பல கோடி பிரிவுகள் சேர்ந்தா இந்த மனசு பிரிவு எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ மனிதர்களாக இருக்கிற நம்ம இப்போ மனுஷனாக இருக்கோம். நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வகையான மிருகங்கள் இருக்கா இல்லையா? ஓகேவா? ஏன் நம்ம வந்து மனுஷனாக போகிறது ரொம்ப ரொம்ப நன்மை. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிட்றோம். ஓகேவா? நம்ம எங்கே உட்காந்து சாப்பிட்றோம்? வீட்டில் உட்காந்து சாப்பிட்றோமா இல்லையா? ஓகேவா? இப்போ இதே வந்து நாயும் பூனையும் சாப்பிடுது, மிருகங்கள் சாப்பிடுது. அது எங்கே சாப்பிடுது? நாய் பூனையில் எங்கே உட்காந்து சாப்பிடுது? வெளியில சாப்பிடுது, மலையில நனையுது. ஓகே, நம்ம தங்குறோம் எங்க தங்குறோம்? வீட்டில் தங்குறோம். நாய் பூனையில எங்க தங்குது? வெளியில தங்குது. ஓகேவா? இப்போ குரங்குலாம் எங்க தங்கும்? காட்டுல இருக்கும். மழை பெஞ்சா நீங்க வீட்டுக்குள்ள வந்து சாத்தி ஏக்கோன் போட்டு வீட்டில் உட்காந்துக்கலாம். உண்மையா இல்லையா? இப்போ வந்து குரங்கு, நாய், கோழி, பூனை, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வந்து எங்க தங்குங்க? வெளியில தங்குங்க. அது மழை வெளியில நனையணும். அப்போ அதே போல வந்து சாப்பிடுறது தூங்குறது நம்ம வந்து வீட்டில் தூங்குவோம், அது வெளியே தூங்குவோம். அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேபிகள் பிள்ளைங்களை பெற்றுக்கிறோம். அப்போ அதுவும் பிள்ளைங்க பெற்றுக்குது. ஆனால் நம்ம வாழ்க்கையோட அந்த மிருக வாழ்க்கை ரொம்ப வந்து பாவமான வாழ்க்கைகள். அப்போ நம்ம சரியாக இந்த வாழ்க்கையை நம்ம பயன்படுத்தலைன்னா நம்மளோட வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிருகங்களாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அரிது. அதனால அவ்வியாஸ் என்ன சொல்கிறேன்னா அரிது மாநில பிரித்தல் அரிது, அதிலும் அரிது கூடு சேவடி இல்லாமல் பிரித்தல் அரிது. அக்கா விளக்கு போட்டுருங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வகையான நம்மளுக்கு ஊனமும் கிடையாது. கண்ணு, காது, வாய், மூக்கு எல்லாமே நம்மளுக்கு நல்லா பேசப்படுது. உண்மையா இல்லையா? உண்மையிலே சர்வீச்சா நம்ம கண்ணு கதெல்லாம் நல்லா கேட்குதா இல்லையா? அப்போ இந்த உடம்பை பயன்படுத்தி நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை சொல்றதுல நமக்கு எந்த வகையான கஷ்டமும் கிடையாது. அதனால முதல்ல சொன்னேன், நம்ம வந்து எல்லா வகையான பிறவியும் நம்ம பிறந்து எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வகையான பாவங்களும் பண்ணியிருக்கிறோம், எல்லா வகை கெட்ட செயலை செஞ்சுருக்கிறோம். ஆனால் நம்ம வந்து அன்னாடிக்கு வந்து சாண்டிங் பண்ணோம். புரியுதா சர்வீத்திரன்? டெய்லி வந்து நம்ம சாண்டிங் பண்ணோம் அன்னாடிக்கும். சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. அப்போ நம்ம வந்து டெய்லி நம்ம சொல்லும் போது நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோன் வந்து நம்ம நிறைய வாட்டி பாய்க்கிறோம். ஓகேவா? ஃபோன் நம்ம எவ்வளோ நேரம் பாய்க்கிறோம் சர்வீத்திரன்? 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாய்க்கிறோம். அப்போ கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து நாம சொல்லும்போது மனசு நம்ம தூய்மையாகும். ஓகே, அப்போ நம்ம மனசு தூய்மையாச்சுன்னா அடுத்து என்ன நடக்குன்னா கடவுள் பகவான் கிருஷ்ணர் கடவுள் வந்து நம்ம கிட்ட வந்து நேரடியாக நம்ம கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கிட்ட வந்து பேசுவார். புரியுதா சர்வீத்திரன்? நம்ம வந்து பகவான் நாம சொன்னா பகவான் நம்ம கிட்ட வருவார். நம்மளுக்கு எந்த வகையான பயம் இருந்தாலும் எந்த வகையான கஷ்டங்கள் இருந்தாலும் நான் வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றாரு. அக்கா ஹரிகிருஷ்ணா கொஞ்ச நேரம் இங்கே பாருங்க. தம்பி இங்கே பாருங்க, உட்காந்து என்னை பாருங்க கொஞ்ச நேரம். விளக்கு போட்டுருங்கக்கா, விளக்கு போட்டுருங்க. கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காருங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக விளக்கு போட்டுருங்கக்கா, வாங்க விளக்கு போடுங்க. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்னா பகவானுடைய நாமத்தை நம்ம வந்து அன்னாடிக்கு வந்து நம்ம சொல்லணும். ஓகேக்கா? ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அன்னாடிக்கும் பகவான் நாமத்தை நம்ம வந்து சொல்லணும். அப்போ நம்ம பகவான் நாமம் சொல்லும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வகையான நன்மைகள் நம்மளுக்கு நடக்கும். ஓகே, அப்போ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு குட்டி கதை. ஓகேவா? ஒரு குட்டி கதை நம்ம கேட்போம். கதை கேட்டு அதுக்கப்புறம் அந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் பார்க்கலாம். நீங்கள் பகவான் நாம சொன்னால் மனசு தூய்மையாக சொல்லலை. மனசு தூய்மையாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கிருஷ்ணர் பகவான் வந்து உங்களை காப்பாற்றுவோம் சொல்கிறாரு. பகவத்கீதை சொல்கிறாரு, சர்வதர்மா பரித்தியஜ்ய மாமேக சரணம் பிரஜா அகம் துவாம் சர்வாவே மோக்ஷிஷா மாசுச்சா. நீ என்னைய வழிபட்டனா நான் உங்ககிட்ட இருந்து எல்லா பாவத்தையும் நான் எடுத்துரும் சொல்லி கிருஷ்ணர் சொல்கிறார் பகவத்கீதை. நீ பயப்படாதேன்னு. நீங்கள் பகவான் வழிபட்டீங்கன்னா நீங்கள் முருகப்பிரமணம், விநாயகப்பிரமணம், கிருஷ்ண அம்பாலோ யாரும் கோச்சிக்க மாட்டாங்க. ஏன்னா பகவத்கீதை முதல்ல சொன்னேன், பகவத்கீதையில் வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமன் படிக்க சொல்கிறாரு. ஓகேவா? அம்பாள் வந்து யாருன்னா பகவானோட சக்தி. மதுஜி அவர் கொஞ்ச நேரம் ஒரு ஆள் மதிய ஒரே ஒரு ஆள் அவங்க கொண்டு முடியும். மதிய கொஞ்ச நேரம் அவரை ஓகே ப்ரோ, ஓகே.
ஒரே ஒரு ஆள் மட்டும் அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கொஞ்ச நேரம். அவரு சத்தம் பெரு சத்தமா இருக்கு. அவரு இந்த டைம்ல எல்லாத்தையும் எடுத்து காட்டுன்னு பாக்குறாரு, எல்லாத்தையும் ஷோ பண்ணி பாக்குறாரு. ஓகே ஓகே. அப்ப பகவானை நீங்க நம்புனீங்கன்னா எவ்வளவு பேர் பாவியா இருந்தாலும் அவனை பக்தனாக முடியும். அப்படி பக்தனானா அவனுக்கு பகவான் என்ன செய்யறான்னு சொல்லி ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஓகே, கிருஷ்ணருக்கு பல பேர்கள் இருக்கு, பல ஆலயங்கள் இருக்கு. பாண்டுரங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாண்டுரங்கர் அதாவது கிருஷ்ணர் தான், ஆனா அவர் பாண்டுரங்கராக எங்க இருக்காருன்னா மகாராஷ்டிரால. மகாராஷ்டிரால வந்து பாண்டுரங்கர் டெம்பிள் சொல்லி இருக்கு. இப்ப நீங்க திருப்பதிக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிறது யாரு? பெருமாள், அதாவது வெங்கடாஜலபதி, பாலாஜி சொல்லுவாங்க, ஆந்திரால இருக்கு. அதே பகவான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ரீரங்கத்துக்கு வந்தீங்கன்னா அங்க வந்து ரங்கநாதரா இருக்கிறாரு. ஓகேவா? அப்படியே நீங்க வந்து பிருந்தாவனம், உடுப்பி, டெல்லிக்கு போனீங்கன்னா அங்க கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல கிருஷ்ணரா இருக்கிறாரு. அப்படி நீங்க மகாராஷ்டிரா போனீங்கன்னா அங்க பாண்டுரங்கரா இருக்கிறாரு. இப்படி அப்படியே கேரளாக்கு வந்தீங்கன்னா அங்க என்னவா இருக்கிறாரு? கேரளால யாரா இருக்கிறாரு? குருவாயூரப்பரா இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் ஒரு பேர் இருக்கு. இந்தியா போயிருக்கீங்களா? சில கண்ட்ரிக்கெல்லாம் போயிருக்கீங்களா? அவன் மகாராஷ்டிரா போனீங்கன்னா அங்க பாண்டுரங்கர் வந்து பார்த்தீங்கன்னா சாக்ஷா பகவான் கிருஷ்ணர் அண்ட் ருக்மிணி தேவி. அப்போ அந்த கதையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதை வந்து நான் ஒரு இடத்துல சொன்னேன், ஆனால் கொஞ்சோண்டு சொல்லிட்டேன். அது என்ன நீங்கள் முழுசாக சொல்லி முடிக்கணும்னு சொல்லி என்ன கேட்டாங்க. அதனால அந்த கதையை நான் இங்கே வந்து நான் வந்து அந்த முழுசாக சொல்லலாம்னு இருக்கிறேன். ஓகே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மகாராஷ்டிராவில் பண்டரிபுரம் சொல்லி ஒரு இடம் இருக்கு. அங்கே தான் பாண்டுரங்க டெம்பிள் இருக்கு. வெரி வெரி பவர்ஃபுல். நீங்கள் இந்தியாவுக்கு போக வாய்ப்பு கிடைச்சிட்டா அந்த மாதிரி டெம்பிள் தான் நம்ம பார்க்கணும். உண்மையாக நடந்த சில சம்பவங்கள், பக்தர்களோட சம்பவங்கள்லாம் வந்து அங்கே இருக்கு. அக்கா உங்க பேர் என்னக்கா? மணிமாலா. போயிருக்கீங்களா? இந்தியா போயிருக்கீங்களா? ட்ரை பண்ணிருக்கீங்களா? போயிட்டு இருந்தாங்களா? எங்க போனீங்க? சிதம்பரம், திருப்பதி. பாருங்க, திருப்பதி போயிட்டு இருந்திருக்கீங்க. போனீங்களா? பாலாஜி பாத்தீங்களா? பகவான் பாத்தீங்களா? எஸ். அப்புறம் இதே மாதிரி தான் மகாராஷ்டிரால ஒரு இடம் இருக்கு. பகவான் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உண்மையாக நடந்த சம்பவங்கள், அந்த இடங்கள் எல்லாமே இருக்காங்க. கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கடவுள் இருக்குன்னு சொல்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. நீங்க பார்த்து வந்துருப்பீங்க, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. நீங்க திருவண்ணாமலை போனீங்களா? திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா அந்த கிரிவலம் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ யோகிகள் இருப்பாங்க, எவ்வளோ சிவலிங்கம் இருக்கும். சிவபெருமான் வழிபாடு சவுத் இந்தியாலையும் இருக்கு, நார்த் இந்தியாலையும் இருக்கு. அதே போல பகவான் கிருஷ்ண வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாலையும் இருக்கு, சவுத் இந்தியாவில் இருக்கு, எல்லாத்துலையும் இருக்கு. இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. ஓகேவா? இருக்குன்னு சொல்றதுக்கு நிறைய ஆதாரம் இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் கூட கிடையாது. ஓகேவா? நீங்க ராமர் பாருங்க, ராமரோட பாலம் வந்து ஒன்றும் இங்க இருக்கு. ராமேஸ்வரத்துலேருந்து ஸ்ரீலங்காத்துக்கு போகும் ஒரு பாலம் ஒன்று இருக்கு, ராம சேது பாலம். அதனால வந்து போய் கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அப்போ அந்த டிண்டிவரன் சொல்லக்கூடிய மகாராஷ்டிரா ஒரு இடம் இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா புண்டரிக் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பக்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவரோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜனவா, அம்மா பேரு முக்தாபாய். இவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கிருஷ்ணரோட பக்தர்கள். ஆனா அவருக்கு பிறந்த பையன் தான் வந்து பையன் புண்டரிக். ஓகேவா? அப்ப அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவங்க அம்மா அப்பாவை வந்து சரியா வந்து பாத்துக்கல. யாரு? அந்த புண்டரிக்கு சொல்லக்கூடிய அந்த பக்தர், அந்த பையன். அப்போ அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க, இவன் நல்லா தான் வளர்க்குறாங்க, ஆனால் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வந்து அவங்க அம்மா அப்பா பார்த்துக்கல. பிறகு வந்து கல்யாணம் பண்ண பிறகு அவரும் அவங்க மனைவி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரை இந்த புண்டரிக்காவுடைய அவருடைய அப்பா அம்மா வந்து சரியாக பார்த்துக்கல. ஹரே கிருஷ்ணா. கொஞ்ச நேரம் அமிதா இன்னும் குறைவு வாஷ்ரூமா? அங்கெல்லாம் வாஷ்ரூம் போய் இங்கே வாஷ்ரூம் கூட. அப்போ புண்டரிக்காவுடைய அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா இவர் சரியாக பார்த்துக்க மாட்டாரு. அப்போ ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணம் பண்ண பிறகு என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து இவங்க வந்து கொஞ்சம் கொடுமைப்படுத்துறாங்க. ஏன்னா அப்பா அம்மா ரொம்ப இது பண்ணுறாங்க. இவங்க பேசாமல் இவங்ககிட்ட இருந்து நம்ம வந்து இது பண்ணுறதோட நம்ம பேசாமல் காசிக்கு போயிடலாம், கொஞ்ச நேரம் வந்து தீர்த்த யாத்திரை போயிட்டு வரலாம்னு சொல்லி போகிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுற, நாங்களும் காசிக்கு வரும், நீ மட்டும் எப்படி ஒண்டியா போகலாம் அப்படின்னு சொல்லி புருஷனும், அதாவது புண்டரிக்கோடைய மனைவி 2 பேரும் நாங்களும் வரணும். ஆனால் அது எப்படி போகிறோன்னா இவங்க 2 பேரும் அப்பா அம்மாவும் தரையில் நடந்து வருவாங்க, இவங்க 2 பேரும் குதிரையில் வருவாங்க. ஏன்னா கால் வலிக்காத. அப்பா இந்த மாதிரி வந்து என்னடா இவன் அப்பாவை வந்து அம்மாவை கீழே நடக்க விட்டு அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இவன் வந்து அப்பா அம்மா சரியாக பார்த்துக்கிட்டே கிடையாது. அப்போ இவங்க அப்பா அம்மா அப்புறம் கணவன் மனைவி இவங்க 4 பேர் வந்து காசிக்கு போகிறாங்க. காசிக்கு போன பிறகு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரமம் தென்படுது. காசியில் எல்லாம் போய் குளிச்சுட்டு ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முனிவர் இருக்காரு, குக்குட் சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஆசிரமத்தை வந்து அந்த சுவாமிஜி என்ன பண்ணுறாங்க, சுவாமிஜியோடைய அந்த அசிஸ்டன்ட் இருப்பாங்களா அவங்க வந்து வர வைக்கிறாங்க. வர வைத்து நீங்கள் இங்கே தங்கிக்கணுமா, நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் தங்கிக்கணும்னு பிரச்சனை இல்லை. அப்போ அந்த அவங்க அம்மா அப்பா படுத்து தூங்குறாங்க. இப்போ இவரும் வந்து புண்டரிக்கும் வந்து படுக்கிறாரு, ஆனால் ஒரு தூக்கம் வரல.
இவர் உட்காந்து அப்படியே கனவுல அப்படியே அப்படியே உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த சுவாமிஜி அந்த ஆசிரமத்தில் விடிக்கால ஆச்சு, மறுநாள் அவர் விடிக்கால விடியுது. விடிக்கால ஆன பிறகு என்ன ஒரு 3 பெண்மணிகள் வராங்க, அழகான பெண்மணிகள். ஆனால் அவங்க சட்டை உடம்பு சட்டை எல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான அழுக்கு, ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறாங்க. அப்போ அந்த குக்குட் சுவாமியோட ஆசிரமத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மூணு அழகா உள்ளவங்களும் பார்த்துக்கிட்டிங்கன்னா என்னாச்சுக்கா என்னாச்சு அவங்களுக்கு? ஓகே 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 விட்டுருவாங்க. அப்போ அந்த 3 அழகான பெண்மணிகள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அழகாக இருக்காங்க. ஆனால் அவங்களோட ட்ரெஸ்ஸு சட்டை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழுக்காக இருக்குது. அப்போ இந்த புண்டரிக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அவர் வந்து விடிக்காலில் வந்து அவர் வந்து முடிச்சுட்டு இருக்கிறாரு. அப்போ என்னாச்சுக்கா ஓகேவா? இன்னும் அவர் சத்தம் போட்டுருக்காராக்கா? மாதாஜி அவர் சத்தம் போட்டுருக்காரா? அவர் எடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் நீங்கள். சரி சரி சரி. அப்போ அந்த 3 பெண்மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க பார்க்க அழகாக இருக்காங்க. அவங்க சட்டையெல்லாம் அழுக்காக இருக்குது. இவர் விடிக்கால தூங்காமல் இருக்கிறால இவர் சீக்கிரம் அப்படியே காலையில் எழுந்து வெளியே பார்க்குறாரு. அந்த 3 பெண்மணிகள் வராங்க. அந்த சுவாமிஜியோட ஆசிரமத்தை வந்து கூட்டுறாங்க. ஒருத்தங்க வெளியே கூட்டுறாங்க, ஒருத்தவங்க எல்லாத்தையும் மோப் பண்ணுறாங்க. அப்போ சுவாமிஜி துணியை ஒருத்தவங்க துவைக்கிறாங்க. துவைச்சிட்டு அப்போ திருப்பி உள்ளே போகிறாங்க. அங்கே உள்ளே போயிட்டு வரும்போது எல்லாம் சுத்தமாக வராங்க. இப்போ இவர் பார்க்குற இந்த காட்சி என்னடா இது, அழகான பெண்மணிகள் அழுக்காக வராங்க. ஆனால் அவங்க சுத்தம் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு சட்டையெல்லாம் மாதிரி அழகாக வராங்க. சரி, மறுநாள் காலையிலையும் பார்க்குறேன். ரெண்டாவது நாள் அதே மாதிரி தான் விடிக்கால வராங்க. அதே மாதிரி வந்து செஞ்சு விடுங்க. 3ஆவது நாள் பார்க்குறது இவருக்கு பொறுக்க முடியும். இது என்ன தான் பண்ணுறாங்கன்னு கேட்டுலாம் சொல்லிட்டு, நீங்கள் யாரம்மா நீங்கள் வர்றீங்க வந்து அழகாக இருக்கீங்க, ஆனால் போகும் அழகாக போய் வரும்போது அழுக்கிற சாதாரண அழுக்கிற சரியான அழுக்கு கருப்பாகி ஃபுல்லாக வந்து குளிச்சு திருப்பி அழகாயிடுறாங்க. நீங்கள் யாரம்மான்னு சொல்லி கேட்குறாரு அவர். அவங்க சொல்கிறாங்க, வேறு நாங்கள் யாரும் இல்லை, நான் தான் வந்து யமுனா நதி இருக்குல்ல, யமுனா நதி கேள்விப்பட்டீங்களா? யமுனா. இன்னொருத்தவங்க வந்து நான் தான் கங்கா. அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து ஒரு புனித நதி சரஸ்வதி நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ நீங்கள் புனித நதிகளானே? ஆமாம், நான் புனித நதிகள். அப்போ நீங்கள் புனித நதிகள் அழகாக இருக்கணும் நீங்கள் என்ன இவ்வளோ அழுக்காய் வரீங்கன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் சுத்தமாக அழகாக தான் இருக்கிறோம். ஆனால் மக்கள் வந்து இங்கே வந்து பாவத்தை தீக்கிறதுக்காக வந்து குளிக்கிறாங்களே, அந்த பாவங்கள் எல்லாமே எங்ககிட்ட தான் வந்து சேருது. அதனால நாங்கள் நைட்டில் முடிஞ்ச காலையில் வரும்போது ஃபுல்லாக அழுக்காகி வரும். அப்போ இதுக்குமா இந்த ஆசிரமத்துக்கு வரீங்கன்னு? அதாவது வந்து பகவானுடைய பக்தர் இந்த குக்குட் சுவாமி. இவர் ஆசிரமத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் சேவை செய்யும் போது கூட்டி பெருக்கி இப்போ அவருக்கு சேவை துணிலாம் வந்து துவைச்சி விடும்போது நீங்கள் பண்ண பாவம்லாம் வந்து ஆற்றுல போய் அந்த புனித நதிகள் சேருதுல, அந்த சேர்ந்த பாவத்தில் நாங்கள் வந்து எங்கே வந்து இறக்குறது? நான் பகவான் பக்தரோட இந்த மாதிரி இடத்துல சேவை செய்யும் போது இந்த பாவம்லாம் எங்கே இறக்கிடுறோம். அப்போ திருப்பி நாங்கள் சுத்தமாகி நாங்கள் போகும்போது அதனால தான் நாங்கள் சுத்தமாகி நாங்கள் குளிச்சுட்டு போகிறோம். அப்போ இது அவருக்கு கேட்டோன்னா அப்புறம் பகவான் பக்தர்கள் இடத்துல வந்து நீங்களே இந்த பாவத்தை இங்கேருந்து இறக்கி வைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. ஆமாம், நாங்கள் எங்கள் பாவத்தை எங்கே இறக்கி வைக்கிறது? நீங்கள் எல்லாம் பாவம் செஞ்சிடுறீங்க. நீங்கள் வந்து கங்கையில் யமுனை கோதாவரியில் குளிக்கிறீங்க. அப்போ அந்த அழுக்கெல்லாம் எங்கள் மேலே செஞ்சுருக்கோம். அப்போ எங்கள் அழுக்கு எங்கே இருக்குது? நாங்கள் பகவான் பக்தரோட இடத்துல வந்து தான் இறக்க முடியும். அப்போ நீங்கள் வந்து அவங்க அந்த 3 பேர் பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, நீ வந்து உங்கள் அம்மா அப்பா சரியாக பார்க்கறதில்ல. நீ எங்கே வந்து குளிச்சாலும் எந்த பாவமும் போகாது. நீ இந்த சுவாமிஜி வீட்டில் இருக்க இந்த சுவாமியோட கருணையை எடுத்துக்கோ. உங்கள் அம்மா அப்பா ஒழுங்கா பாரு, நீ அதுக்கப்புறம் தான் நீங்கள் பகவானே பார்க்க முடியும். அப்போ இவங்களுடைய அவங்களோட டைலாக்லாம் இவங்க கேட்டோன்னே, இந்த உரையாடல் நடந்தோடனே இவருக்கு வந்து மனசு மாறிச்சு. ஐயோ, நீ இவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்கேன்னா சொல்லிட்டாங்க. நீ தான் பண்ணினா கண்டிப்பாக உனக்கு வந்து நரக லோகம் தான் உனக்கு. ஏன்னா அப்பா அம்மா பார்த்துக்கிறவங்களுக்கு ஒரு நரகம் இருக்குது, அந்த லோகம் தான் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அப்போ இவர் வந்து என்ன பண்ணுற, நான் மன்னிச்சிருங்க, நான் உங்கள் புனித நதியில் வந்து நான் வந்து குளிக்கலான்னு இருந்தேன். ஆனால் நீங்களே வந்து இந்த மாதிரி பக்தரை வீட்டில் வந்து அடைக்கலம் எடுக்கிறீங்க. அப்போ நான் வந்து ஆல்ரெடி இங்கே இருக்கிறனால நான் இவர்கிட்ட சேவை செஞ்சு நான் என் பாவத்தை போய்க்கிறேன்னு சொல்லி பிறகு அவர்கிட்டேருந்து கொஞ்சம் சேவைகளை செஞ்சு உபதேசம்லாம் வாங்கிட்டு அவர் மனசை மாதிரி திருப்பி அவன் ஊருக்கே போகிறார். இப்போ ஊருக்கு போகும்போது அந்த டிண்டிவரனுக்கு போகிறார். அப்போ வந்து திருப்பி அவங்க அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிறாரு. அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, பகவான் கிருஷ்ணர் சாஷா, இது வந்து எப்போ நடந்தது? இப்போ நடந்ததில்ல, இது 5ஆவது நூற்றாண்டு 6ஆவது நூற்றாண்டு நடந்தது. எத்தனோ 1000 வருஷத்துக்கு முன்னே நடந்தது. அப்போ என்ன ஆச்சுன்னா, பகவான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் துவாரைகள் இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து ருக்மணி தேவி தான் அவரோட மனைவி பாருங்க. அப்போ பகவான் ஒரு லீலை செய்கிறாரு. அதாவது வந்து பகவான் சாட்சாத் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, நேராக இந்த புண்டரிக்கோட வீட்டுக்கு வராரு. சரி, ருக்மணி தேவி தேடிட்டே வராரு. அப்போ ருக்மணி தேவி தேடிட்டு வரும்போது, சரி இங்கே வந்து என்னோட பக்தன் இருக்கிறானே புண்டரிக்கா, ஏன்னா அவர் வந்து அம்மாவுக்கு சேவை செஞ்சு ரொம்ப தூய்மையான பக்தராக மாறிட்டார். பகவானுக்கு வழிபாடு பண்ணுறது, சாண்டிங் பண்ணுறது, மகாமந்திரம் சொல்கிறதுலாம் பண்ணி 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 அவர் தூய்மையாக பக்தராக ஆகிட்டார். அப்புறம் சரி, என் பக்தன் இங்கே தானே இருக்கான், சரி அவர்கிட்ட பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பகவான் சாட்சா பகவான் அப்படியே இறங்கி சாட்சா அவர் வந்து எப்படி இருப்பார், பகவான் கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து நீல கலரில் இருக்கும். கையில் அவரோட கழுத்தில் வந்து கௌஸ்துவ மணி போட்டிருப்பாரு, 4 கைகள் இருப்பார். ஆனால் சில சமயம் 2 கை தான் வச்சுருப்பார். அவர் பார்க்க அழகாக இருப்பார், கோபுரங்கள்லாம் போட்டிருப்பா அழகாக இருப்பார்.
அப்போ அவர் தான் வந்து துவாரகாதீஸ்வரன் சொல்லுவாங்க, துவாரகையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர். அப்போ அவர் இறங்கி வந்து நேராக வராரு, வாசல் வந்து கூப்பிட்றாரு, புண்டரிகா புண்டரிகா, நான் வந்து உன்னை பார்க்க வந்திருக்கேன், எப்படி இருக்கேன்னு, கொஞ்ச நேரம் வெளியே வானே. அவர் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு சேவை செஞ்சிருக்காரு, குளிப்பாட்டி கிளிப்பாட்டி அவங்க சேவை. ஏன்னா 2 பேருக்கு வந்து உடம்பு முடியல, கண்ணு பார்க்கலாம் தெரியாமல் போச்சு. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, வந்ததுக்கு சாஷா பகவான் வந்து வாசப்பல நிற்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளே வந்து அம்மா அப்பாவுக்கு சேவை செஞ்சுருக்கிறாரு. அப்போ அவர் யோசிக்கிறாரு, யாரோட சேவை முக்கியம்னு. ஏன்னா அவங்க அம்மா அப்பா வந்து வெறும் அம்மா அப்பா மட்டும் கிடையாது, அவங்க வந்து பகவானுடைய பக்தர்கள். அப்போ கங்கா யமுனா கோதாவரி என்ன சொல்லியிருக்கிறாங்க, பகவானுடைய பக்தர்கள் சேவை செஞ்சால் பகவானை பார்க்க முடியும். ஆனால் பகவானே வந்துட்டார். இவர் என்ன பண்ணுறாரு, நேராக போனார், வெளியே போனார். ஒரு பிரிக்ஸ் இருந்துச்சு, ஒரு கல் செங்கல் இருந்துச்சு, எடுத்து இதை கொடுத்து, பகவானை கொஞ்சம் நீங்கள் நில்லுங்க, ஏன்னா உட்காந்துக்க இடம் இல்லை, சாதாரண குடிசை, நீங்கள் கொஞ்சம் நில்லுங்க, நான் போய் எங்கள் அம்மா அப்பா சேவை முடிச்சுருந்தேன். அவர் போய் கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு, பகவான் பார்க்குறாரு, என்னடா நான் வந்து நிற்கிறேன், சர்வலோக மகேஸ்வரன், பகவான் சாட்சாத் சர்வலோக மகேஸ்வரன், அவர் வந்து நிற்கிறாரு. ஆனால் அவர் கொஞ்சம் நில்லுங்க சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இவர் நேராக போயிட்டு அம்மாவை சேவை செய்ய போயிட்டாரு. இவர் என்ன பண்ணுறாரு, சரி கொடுத்துட்டா சொல்லிட்டு கல் மேலே, ஏன்னா கல் கீழே இருக்குன்னா அங்கே ஃபுல்லாக வெயில், கீழே வந்து மணல் வந்து சுட்டுரும். சரி என்ன பண்ணுற கூட நிற்கிறாரு, ரொம்ப நேரம் நிற்கிற, கை வந்து இப்படி வச்சு நிற்கிறாரு. ருக்மிணி தேவி பார்க்குறாங்க, எங்கேப்பா என் பிரபு எங்கே போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, தேடிட்டு வராங்க. பிரபு நீங்கள் என்ன இங்கே நிற்கிறீங்கன்னு. அவர் சொல்கிறாரு, இல்லைம்மா நான் என் பக்தரை பார்க்க வந்து அவன் என்னன்னா என் கல் கொடுத்து நிற்க வச்சுட்டான், சரி நீ நில்லுன்னா அவர் என்ன பண்ணிட்டு பகவான் இன்னொரு கல் எடுத்து கொடுத்தா, நீ நில்லுன்னு அவன் வரவே வெயிட் பண்ணுவேன். அப்போ அவருக்கு சேவையெல்லாம் முடிச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. எல்லாம் முடிச்சு அவங்க அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து சமைச்சு எல்லாம் முடிச்சு எல்லாம் சாப்பாடு கொடுத்து அவங்களெல்லாம் படுக்க வச்சுட்டு அப்புறம் வந்து, பகவானே என்னை மன்னிச்சிருங்க, என் அம்மா அப்பா சேவை தான் எனக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா அவங்க பக்தர்கள், ஏன்னா வந்து கங்கா தேவி யமுனா தேவி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி வந்து பக்தர்கள் சேவை செய்தால் நான் உங்களை அடைய முடியும். ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க, ஆனால் எனக்கு பகவான் சேவையாக பக்தர் சேவை பார்த்து எனக்கு பக்தர் சேவை தான் ரொம்ப முக்கியம், அதனால் மன்னிச்சிருங்க, நான் நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ பகவான் சொல்கிறாரு, இல்லை புண்டரிகா, நீ சரியான சேவையை செஞ்சுருக்கிற, பகவான் பக்தர்கள் சேவை தான் முக்கியம், அதனால் வந்து நீ எந்த பாவமும் இல்லை, அதனால் வந்து நான் எந்த ரூபத்தில் நிற்கிறனோ இந்த ரூபத்திலே நான் வந்து இதே இடத்துல நான் எல்லாருக்கும் தரிசனம் கொடுக்குறேன். அந்த இடத்துல நின்றால அந்த இடம் தான் வந்து டெம்பிளாக மாறிச்சு. பிறகு வந்து அவருடைய பேர் தான் வந்து அந்த இடத்துல வந்து புண்டரிகா, பிறகு வந்து அங்கே வந்து பண்டரிபுரமாக மாறிச்சு. அந்த இடத்துக்கு வந்து பிற்காலத்தில் பண்டரிபுரமாக மாறிச்சு. அவருக்கு வந்து பாண்டுரங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் வந்துச்சு. அப்போ அவர் செங்கல் மேலே வந்து நின்றதுனால, செங்கலில் அதில் மகாராஷ்டிராவில் விட்டல் சொல்லுவாங்க. அப்போ அவருக்கு வந்து இன்னொன்று பேர் வந்து விட்டல்னு சொல்லி சொல்லுவாங்க, பாண்டுரங்க விட்டலால் அப்படி சொல்லி ஒரு பேர் இருக்குது அவருக்கு. அப்போ இது என்னன்னா, அந்த நீங்கள் இப்போ கூட நீங்கள் பாண்டுரங்க தட்டினீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பழைய விக்கிரகம், அது ஒரிஜினல் விக்கிரகம், சாட்சாத் பகவான் அந்த ரூபத்தில் அப்படி மாறினார். நீங்கள் பார்த்தா பகவான் வந்து இப்படி அவர் நிற்பார், பாண்டுரங்க இப்படி நின்று இருப்பார், ருக்மிணி தேவி இப்படி நிற்பாங்க. அந்த காட்சி வேறு எந்த காட்சியும் இல்லை. பக்தனுக்காக பகவான் வந்து ஒரு செங்கல்ல கூட எவ்வளோ நிற்கிறாரு சொல்லி காட்டுறதுக்காக தான் அந்த காட்சி. இப்போ இந்த கதை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம பகவானுடைய நாமத்தை ஒரு வாட்டி சொன்னாலே போதும். அதாவது தினமும் நாம சொல்கிறோம், அவருக்கு விளக்கு ஏற்றுறோம், அவருடைய கிளாஸில் கலந்துக்கிறோம், இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக பகவான் காப்பாற்றுவார். நீங்கள் பாருங்கள், அவர் எவ்வளோ பெரிய பாவம் பண்ணார், பிறகு பக்தன் ஆன பிறகு பகவானே அவருக்கு வந்து அவரை தேடி வந்தார். அதே போல் தான் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு நீ சிறிதளவு பக்தி செய்தாலும் நான் உன்னை மிகப்பெரிய பயத்திலிருந்து உன்னை காப்பாற்றுறேன், நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறாரு. அதனால தான் வந்து பகவத்கீதை வந்து பகவான் கிருஷ்ண வழிபாடு ஏதோ ஒரு புது வழிபாடு கிடையாது. இது சாட்சாட் வந்து நம்ம எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய நாமம், எல்லாரும் வழிபாடக்கூடிய வழிபாடு. இப்போ நம்ம கிருஷ்ணர் வந்து ஏதோ வடநாட்டில் ஒரு சாமின்னு நினைக்கிறோம், கிடையாது. இப்போ பெருமாள் யார், நம்ம வழிபாடக்கூடிய பகவான். அது ஸ்ரீரங்கத்தில் யார் இருக்கா, ரங்கநாதர் இருக்கிறாரு, ஓகேவா. அங்கே திருப்பதியில் பாலாஜி இருக்காரு, வெங்கடாச்சலபதி இருக்காரு, அதே பகவான் தான் பிருந்தாவன் கிருஷ்ணர் இருக்கிறாரு. அப்போ வந்து இதில் வந்து எந்த வழிபாடு எந்த வேறுபாடும் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் நம்ம வந்து பகவான் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி மாலை வெறும் நம்ம 5 வெள்ளி தான் வைக்கணும், யாருக்கிட்டையும் வாங்கிக்கலாம், வெறும் 5 வெள்ளி தான். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே தினமும் சொல்லும் போது நம்ம மனசு தூய்மையாகும். பிறகு மனசு தூய்மையாச்சுன்னா பகவான் சாட்சாட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கருணை கொடுப்பாரு. நம்மளுக்கு வந்து மரண தருவாயில் நம்மளுக்கு கூட யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டோம்னு தெரியாது. ஆனால் இந்த நாமத்தை சொன்னால் கண்டிப்பாக வந்து பகவான் நம்ம கூட இருப்பார் சொல்லி பகவத்கீதை அவர் சொல்கிறாரு. அதனால் இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் முடிவு வந்து என்னதுன்னா, முடிஞ்ச வரைக்கும் அன்னாடிக்கும் வந்து நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய புக்கெலாம் படிக்க முடியுமான்னு தெரில, பெரிய பெரிய இடத்துக்கு போக முடியுமான்னு தெரில. ஆனால் நீங்கள் வீட்டில் உட்காந்தபடியே பகவான் நாமம் சொல்ல. இந்த நாமத்தில் என்ன இருக்குன்னா, இந்த நாமத்துக்கும் பகவானுக்கும் எந்த வகை வித்தியாசமும் கிடையாது. மகாபாரதத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திரௌபதியோட புடவையை பிடிச்சி இழுத்தாங்க. திரௌபதியோட புடவையை பிடிச்சி இழுக்கும் போது அவங்க வந்து கோவிந்தா நாராயணா மதுசூதனா கிருஷ்ணா அப்படி தான் கத்துனாங்க.
அவன் கத்தும் போது கிருஷ்ணர் வந்து அங்கே வந்து காப்பாற்றல. அங்கே யார் வந்து காப்பாத்துனா? கிருஷ்ணரோட நாமம் தான் வந்து காப்பாத்துனுச்சு. அதனால கிருஷ்ணர் பகவானுக்கும் பகவானுடைய பேருக்கும் நாமத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை. பகவான் அங்கே இருந்தாங்க என்ன செய்வாரோ அதே வேலையை பகவானின் நாமமும் பண்ணும். அதனால எந்த வகை வித்தியாசமும் கிடையாது. அதனால தான் வந்து அவங்களுக்கு அந்த கோவிந்த நாயர் கட்டோன்னா அவங்களுக்கு அந்த புடவை வந்துச்சு. மகாபாரத வந்து கதை பார்த்துருப்பீங்க. புடவை வந்து திரௌபதியோட மானத்தை வந்து மறைச்சிச்சு. அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் ஒன்றும் செய்யமா ஆகலை, பிரச்சனை இல்லை. நீங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய வேலை வந்து நாமத்தை சொல்கிறது. இந்த நாமத்தை சொன்னால் மட்டும் போதும். ஜஸ்ட் சாண்ட் த ஒன் ரவுண்ட், ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் அன்னாடி ஒரு மாலை அன்னாடி ஒரு மாலை செஞ்சிங்கன்னா மனசு தூய்மையாகும். பிறகு வந்து பகவான் கண்டிப்பாக கருணை கொடுப்பார். இந்த மாதிரி விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறது, இது மாதிரி விஷயங்கள் நன்மைகள் சொல்கிறதுக்கு தான் இந்த ஹவுஸ் பகர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு. ஏதாவது கேள்விக்கு சந்தேகங்கள்?